கிரைஸ்தலால் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள இந்த தேவநீர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்கிற வேதத்தின் காரியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீங்க எங்க கூட இருங்க, நீங்க மகிமைப்படுங்க. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம மத்தேயு விசேஷ புத்தகத்தினுடைய போன வாரம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? 18வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். நீதியுள்ள நடத்தையின் 3 சிறப்பம்சங்கள்: மனப்பூர்வமாக வழங்குதல், மனப்பூர்வமாக மன்றாடுதல், உபவாசம். இதை குறித்ததான காரியங்களை நம்ம 3 பாட்டையும் நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். அடுத்ததாக 19 இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 19 21 வரைக்கும் உள்ள வசனங்களே நம்ம பார்த்தோம்னா, பரலோகத்தில் செல்வத்தை சேர்த்து வைத்தல் அப்படிங்கிற டாபிக்ல 3 வசனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். என்னென்ன? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்கிற 3 வசனங்களை ஆண்டவர் சொல்லுகிறதே பார்க்க முடியும். இந்த 3 வசனங்களுக்கும் ஒரு தலைப்பு கொடுத்தார், பொருளாதார விதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு பொருளாதார விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மலை பிரசங்கம் என்பது ஒரு ராஜ்யத்தின் அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்துல, இந்த சாசனத்துல இருக்கிற பொருளாதார விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இந்த இதுல ஆண்டவர் என்னது, எதிர்காலத்துக்குரிய ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்கிறார். இந்த பொருளாதாரத்திலுடைய காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறதும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சட்டமும், மனிதர்கள், உலகத்தின் தலைவர்கள், மற்ற ஆட்கள் பொருளாதாரத்துக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரைக்கும் ரொம்ப வித்தியாசமாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாருன்னா, பூமியில எந்த பொருட்களை நம்ம சேர்த்து வைத்தாலும் அது எனது இயற்கையின் கூறுகளால, இயற்கையின் காரியங்களால அது அழிந்து விடும். அதனால பரலோகத்தில் உங்களுக்கான பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை, பணத்திற்கா மேல நாட்டம் வைத்து பணத்தை சார்ந்து அதை நாடி ஓடுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். ஆண்டவரை குறித்த பயம், ஆண்டவருக்காக, அதாவது நேர்மையாய் சம்பாதித்து கொண்டிருக்கிறவர்கள், நேர்மையாய் உழைத்து கொண்டிருக்கிறவர்கள், பணத்தின் மேல ஆசை வரும்போது அது என்ன செய்யும்? அவர்களை தவறு செய்ய வைக்கும். எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு மாத்திரமே அவர்கள் செயல்படுவார்கள். அப்படி செய்யும் போது ஆண்டவர் கொடுக்கிற சட்ட திட்டங்களோடு அந்த நேர்மையான வேலை செய்கிறதை விட்டு விலகுவார்கள். முதலாவது அப்படி இருக்கும்போது ஆண்டவரை விட்டே விலகி மற்ற அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறவர்களாக, உலக விசுவாசத்தை விட்டே வழி தவறி போகிற ஒரு சூழ்நிலை வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இந்த பூமியிலே பொக்கிஷம் என்ன செய்யும்? அழிந்து போகும். அதாவது இந்த பூமியில பொக்கிஷத்தை நாம சேர்த்து வைக்கும்போது அது 2 காரியங்களை நமக்கு செய்யும். ஒன்று என்ன செய்யும்? அழிந்து போய்விடும். 2வது அது என்ன செய்யணும்? அது நமக்கு எஜமானாகிவிடும். ஏன்னா எப்பவுமே உலகத்தின் எல்லா காரியங்களும், அது பணமானாலும் சரி, பொருளானாலும் சரி, மற்ற எந்த காரியங்களா இருந்தாலும்
அதை அதற்கு நாம் எஜமானா இருக்க வேண்டுமே தவிர அது நமக்கு எஜமான் ஆகிவிடக்கூடாது. இப்போ பணத்தின் மேல, பொருளின் மேல, உலகத்தின் பொக்கிஷங்கள் மேல நம்ம அதிக நாட்டம் செலுத்தும் போது அதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுமே தவிர நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பணம் தேவைதான். பணம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. வேலை செய்யாமல் சாப்பிடல் ஆகாது என்று கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது வேலை செய்ய வேண்டாமா? இல்லை, தேவைக்கு நாம் வேலை செய்ய வேண்டும். தேவைக்கு நாம், அதுதான் 21வது வசனத்துல, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பொக்கிஷத்தை நம்ம எங்க வச்சிருக்கிறோம்? உலகத்தின் காரியங்கள் மேல, உலகத்தின் புகழுக்காக சில நேரம் நம்ம பொக்கிஷத்தை வைத்திருந்தால், இல்லை பணத்திற்காக, இல்லை பொருளுக்காக, மற்ற எந்த காரியங்கள்ல நம்முடைய நாட்டம் இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கும். ஆண்டவரை சார்ந்து வாழ முடியாது. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த நாட்களில் நாம் கேட்க வேண்டிய, நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் எதை விரும்புகிறேன்? நான் எதை ஆசையாய் தேடுகிறேன்? எதை ஆசையாய் தேடுகிறேன்? பரலோகத்தின் காரியங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசையாய் தேடுகிறேனா? இல்லை பணத்தை ஆசையாய் தேடுகிறேனா? என் இருதயத்தில் இருப்பது என்ன? என் லட்சியம் என்ன? என் எஜமான் யார்? நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? இந்த கேள்வி எப்பொழுதும் நாமே கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த இடத்துல 6 கேள்விகளை நாம் என்றைக்கும் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் எதை விரும்புகிறேன்? நான் எதை ஆசையாய் தேடுகிறேன்? என் இருதயத்தில் இருப்பது என்ன? என் லட்சியம் என்ன? என் எஜமான் யார்? நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? நான் எதை விரும்புகிறேன்? உலகத்தின் பொருளையா? இல்ல பரலோகத்தின் மேன்மையா? இல்ல நான் எதை ஆசையாய் தேடுகிறேன்? உலகத்திற்காக, உலகத்தின் பொருளை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நோக்கி ஆசையாய் ஓடுகிறேனா? இல்லை பரலோகத்தில் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அதற்காக ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆசையாய் தொடருகிறேனா? என் இருதயத்தில் இருப்பது என்ன? நான் எதை கொண்டு என்னுடைய இருதயத்தில் என்னுடைய புகழுக்குரிய காரியங்களை கொண்டு சிந்தித்து கொண்டிருக்கிறேனா? இல்லை என்னுடைய கல்விக்குரிய காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறேனா? இல்ல பணம் எப்படி ஈட்டுவது என்பதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறேனா? இல்ல உலகத்தின் பொருளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறேனா? இல்லை ஆண்டவருக்காக என்ன செய்யலாம்? உலகத்திலே ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணி கொள்வதற்காக என்ன செய்யலாம்? நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யலாம்? எதை சிந்தித்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய லட்சியம் என்ன? நம்முடைய லட்சியம் என்ன? உலகத்துல நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, மற்றவர்களுக்காக, அதாவது அடுத்து வருகிற 4-5 தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடுறதற்காக சம்பாதித்து வைத்து கொண்டு இந்த உலக ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்கிற லட்சியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லை, ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். இந்த எப்படியாவது அந்த பரலோக மேன்மையை, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது தானே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய லட்சியமா இருக்கிறதா? நம்முடைய எஜமான் யார்? பணமா? இல்லை தேவனா? நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேனா? இல்லை உலக பொருளுக்கு ஊழியம் செய்கிறேனா? இந்த ஒரு 6 கேள்விகளை நாமே கேட்டுக்கொண்டோம் என்றால் நாம் எங்கே இருக்கோம்? பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோமா? இல்லை பூலோகத்தில் சேர்த்து வைக்கிறோமா என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். அடுத்தது கண்ணானது சரீரத்தின் விளக்கு என்கிறத 22-23 வசனங்களே பார்க்க முடியும். கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இந்த இடத்துல மேலே பரலோகத்தின் பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைக்க வேண்டுமென்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொண்டால் மாத்திரமே முடியும். இருளின் பிள்ளைகளாக இருக்கும்போது, அதாவது இந்த கண் நமக்கு எப்படி முக்கியமோ அதே போல ஆவிக்குரிய கண்ணும் நமக்கு மிக முக்கியமானது ஒன்று. அதை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக கடந்து வரும்போது நாம் உலகத்தின் காரியங்களை தெளிவாக பகுத்தறிய முடியும். அப்படி பகுத்தறிய முடியாதபடிக்கு இந்த உலகத்தின் இருள்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அதைதான் லூக்கா 11:35 உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
அப்ப ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயத்திலே வாசம் பண்ணும்போது நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டு நாம் ரெண்டு காரியங்களை பார்க்க முடியும். உலகத்தின் மேன்மையா, இல்ல மேலே சொன்னது போல பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோமா, இல்ல பூலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோமா, இப்படிங்கிற ஒரு ரெண்டு காரியத்தை பகுத்தறிய முடியும். ஆனா ஒன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. நன்றாக ஓடின நாம் சில நேரங்களிலே இருள் நம்முடைய வாழ்க்கையில ஆட்கொண்டு நம்மை விழுந்து விட முடியும். அதனால எச்சரிக்கையாயிருந்து அந்த ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் திறக்கப்பட்டு விழிப்பா இருந்து நோக்க ஆண்டவர் நமக்கு கிருபைதாய தருவாராக. அதேதான், உன் கண் கெட்டுதா இந்த உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் அப்படிங்கிறத வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. அடுத்ததாக 2 எஜமான்களை குறித்துதான ஒரு காரியம் 24 24வது வசனம் மட்டும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 எஜமான்களை குறித்த காரியத்தை 24வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஒன்று தேவன், இன்னொன்று பணம். 2 எஜமான்களை குறித்து பார்த்தோம்னா அது இல்ல சுயம் என்று கூட சொல்லலாம். பணத்தை முதலாவது தேவன், 2வது சுயம். பணம், உலகத்தின் காரியங்கள், உலக பொருட்கள், புகழ்ச்சி எல்லாத்தையும் நம்ம சுயத்துக்காக தான் தேடி ஓடுகிறோம். அப்ப தேவனுக்காக, சுயநலத்துக்காக நம்ம ஊழியம் செய்கிறோமா? 2 காரியத்துக்காக, 2க்குமே, தேவனுக்கும் சுயத்துக்கும் என்ன செய்ய முடியாது என்றால் உலக பொருளுக்கும் ஒருவராலும் ஊழியம் செய்ய முடியாது. அதுதான் மார்க் 12:30 ஆண்டவர் பிரதான கட்டளையாக கொடுக்கும்போது ஒன்று சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த இடத்துல முழு என்பது ஒரு 50% தேவனிடத்துல அன்பு கூர்ந்து உலகத்துக்காக 50% அப்படி கிடையாது. இல்ல ஒரு 90% தேவனுக்காக இருந்து விட்டு ஒரு 10% உலகத்துக்காக அப்படி கிடையாது. 100% முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரு பிரதான கட்டளையை மார்க் 12:30 ஆண்டவர் பிரதானமான கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது 2 எஜமானுக்கு, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் நம்மளால என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றில் தேவனை நேசிப்போம், இல்லை என்றால் பணத்தை நேசிப்போம். அதாவது எது நம்முடைய பிரதான நோக்கமா இருக்கிறது, அப்படிதான் நம்ம ஆண்டவர் கேட்கிற கேள்வி. அதாவது ஏற்கனவே நான் கேட்ட கேள்விதான். நம்முடைய பிரதான நோக்கம், நம்முடைய இருதயத்தின் விருப்பம் என்ன, நம்முடைய லட்சியம் என்ன, அதுதான் ஒரு கேள்விக்குறியாய் ஆண்டவர் நம் முன்னால வைக்கிறதே பார்க்க முடியாது. தான் 1 யோவான் 2:15 யோவான் சுவிசேஷ அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது எழுதுகிறார், உலகத்திலும் உலகத்தின் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதபடி பிதாவினிடத்தில் அன்பு கூர்ந்து ஓட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்ததாக 25 முதல் 34 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள் என்கிறதான ஒரு சட்டத்திட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 25 முதல், ஆகையால் எனத்தை உண்போம் எனத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எனத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அப்படின்னு ஆண்டவர் எதுக்கு கவலைப்படாதிருங்கள் சொல்லிட்டு 33, 34 வசனங்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். இதனால கவலைப்படாம இருக்கிறதுனால 2 விஷயம். ஒன்று உலகத்து காரியங்களை மாத்திரம் சார்ந்து உலகத்துக்காக மாத்திரம் கவலைப்படுறது. இன்னொன்று எந்த கவலையும் இல்லை, நான் ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறதும் அல்ல.
ஆண்டவர் நமக்கு நம்ம இந்த உலகத்துல இருக்கிற நாட்களே நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இல்லை மற்ற காரியங்களே, இப்போ வாலிப பிள்ளைகள் படிப்புல இருக்கலாம், எந்த காரியத்தில் இருந்தாலும் சில பொறுப்புகள் இருக்கிறது, சில கடமை உணர்ச்சிகள் நமக்கு இருக்கிறது, அதை நாம செய்ய வேண்டும். அதேதான் 2 தெசலோனிக்கர் 3:10 ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. ஆனால் கவலைப்படாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நான் எதை குறிச்சும் படிக்கிற பிள்ளைகள், நான் படிப்பை குறித்து எதுவும் கவலையே பட மாட்டேன், நான் ஜாலியாக போயிட்டு இருப்பேன். இல்லை திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்த நான் பிள்ளைகளை குறித்து கவலையே பட மாட்டேன், எதுவுமே கவலையே இல்லாமல் இல்லை. கவலைப்படுகிறதுனால நம்ம ஒன்றையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆனால் கடமை உணர்ச்சியை நாம் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், விசுவாசத்தோடு நம்முடைய கடமைகளை செய்ய ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுக்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11 பிலிப்பியர் 4:6 நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், நம்முடைய கடமை உணர்ச்சிகளை நம்ம செய்துவிட்டு அதை கவலையாக கொண்டு போகாமல், எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த காரியங்கள் வந்தாலும் நம்ம அதை கவலைப்பட்டு சோர்வாகி நம்ம அதிலே உட்கார்ந்து இருக்கும் போது எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதைதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எபிரேயர் 11:6 பார்க்கும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆனால் நம்முடைய கடமைகளை நாம் செய்து கடமை உணர்ச்சி கூட இல்லாமல் நம்ம இந்த உலகத்துல வாழ்வதில் அர்த்தம் இல்லை. ஆனா நம்முடைய கடமைகளை ஆண்டவர் செய்துவிட்டு எதை குறித்தும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் எதுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தை நிரப்பும். அதைதான் ஆண்டவர் 33வது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலக பொருளை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்தோம்னா பரலோகத்தை இழந்து விடுவோம். நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தான் நாம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுபடும். அதை தான் ஆண்டவர் ஜெபத்தின் மாதிரியை சொல்லி தரும்போது சொல்லி கொடுத்தாரு. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை ஆண்டவர் தர ஒரு நாள் நம்முடைய உயிரை கொடுத்தவர் நமக்கு உணவை கொடுக்காமல் இருப்பாரோ? அதனால அன்றன்றைக்கு ஆண்டவர் எப்படி நடத்துவாரோ அப்படி நடத்துவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது மற்றவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கூட கொடுப்பார் என்பதை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் கடந்து வரும்போது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு அதாவது 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலே மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்த்தல். இந்த மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறதுல 2 விதமான தீர்ப்புகளை நம்ம பார்க்கணும். ஒரு மனிதனையே தீர்ப்பு செய்கிறது, இன்னொன்று மனிதனுடைய கிரியைகளை தீர்ப்பு செய்கிறது தான் பார்க்க முடியும். அதேதான் ரோமர் 14:4 சொல்லுகிறார், மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவனுடைய எஜமான் அவனை பார்த்து கொள்வார். அவன் மற்றவனுடைய வேலைக்காரன், அந்த எஜமானுக்கு கீழே வேலை செய்கிற அந்த வேலைக்காரன் சரியில்லை அப்படின்னு மற்றவர்களை அதாவது ஒரு மனிதனை குற்றம் தீர்ப்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதேதான்
லூக்கா 18 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட பரிசேயர் ஆயக்காருடைய ஜெபத்திலே பரிசேயர் சொல்கிறாரு, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றவனை போல நான் இல்லை, நான் ஐ எம் பர்ஃபெக்ட், நாங்கள் எல்லாவற்றிலையும் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்த்து நம்மை நாமே நிதானிக்காமல் போய்விட்டோம் என்றால் நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களாய் முதலாவது நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். அதேதான் 4வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறாரே, இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? அதேதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணிலே உத்திரம் இருக்கையில் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய பெரிய கடமையில இருக்கிறோம். அவனை போல நான் இல்லை, அவர்களை போல இல்லை, இவர்களை போல இல்லை, நான் கரெக்டா இருக்கிறேங்கிறது அல்ல. அப்படி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, நம்மை நாமே நிதானித்து பார்க்கதான் சொல்கிறார். அதுதான் 5வது வசனத்துல, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரனை கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பேரி போடும். பரிசுத்தமானதை நாய்கள் என்று சொல்லும் போது இந்த இடத்துல ஆண்டவர் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை தான் நாய்கள் என்றும் பன்றிகள் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்ப பரிசுத்தமான முத்துக்கள் என்று பார்க்கும்போது அது வேத வசனங்கள். அதை நாய்களுக்கு முன்பாகவும் பன்றிகளுக்கு முன்பாகவும் போடாதபடி, அப்படி போட்டால் அதுல பிரயோஜனமே இல்லை என்பதை ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு கேள்வி வரும், மற்றவர்களை குற்றம் சொல்லக்கூடாதுங்கிறதுனால எதுவுமே செய்ய வேண்டாமா? அதற்கு தான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு ஒரு காரியங்களை சொல்கிறார். அப்போ மற்றவர்களுடைய அந்த காரியங்களை நீங்கள் வீடுகளிலே வாசித்து பார்க்க உங்களை அன்பாக கேட்கிறேன். மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கிற தீர்ப்பு நமக்கு தேவையற்றது. அதை ஆண்டவர் எப்போதும் அங்கீகரிக்கவில்லை. ஆனா மற்றவருடைய கிரியைகள், ஒருவர் பாவம் செய்யும் போது அவர் செய்கிறது பாவம் என்பதை நாம என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக அவர்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது திருந்தாத பட்சத்தில் அவர்களை சபையில் இருந்து விலக்கி வைக்கிறது. அதை தான் இந்த இடத்துல கொரிந்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்க முடியும். மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிற தீர்ப்பு அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதில்லை. அதுதான் யோவான் 8:7 அந்த விபச்சாரக்கார ஸ்திரீயை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வாரே, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லறிய கடவன். அப்படி நம்மள யாரும் பாவம் இல்லாதபடி அவர்களை தீர்ப்பு சொல்ல வேண்டிய தீர்த்து நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்ப்பு நம்மிடத்துல இல்லை. ஆனால் ஒருவர் பாவம் செய்யும் போது இது பாவம். ஆயக்காரர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரர்களும் செய்கிற தவறுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது சுட்டி காண்பித்த அதே ஆண்டவர் விபச்சார ஸ்திரீயை பார்த்து சொல்லும்போது, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லறிய கடவன் சொன்னாரே. அப்படி பார்க்கும்போது மற்றவர்கள் செய்கிற தவறுகள் அது தவறு பாவம் என்று பார்க்கும்போது அதை சுட்டி காண்பிக்கிறது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆனா மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிற தீர்ப்பை ஆண்டவர் நம்மிடத்திலே தரல அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 7-8 வசனங்களிலே கேளுங்கள், 7-12 12வது வசனம் வரை கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்கிற 3 வார்த்தையை அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பயணம். நம்ம எல்லாருக்கும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து வனாந்திர வழியாக கானான் தேசத்துக்கு கடந்து வந்தார்களோ அதே போல
பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கட்டப்பட்டு கிடந்த நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்து, எப்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலே 10 விதமான வாதைகளை அனுப்பி பார்வோனை புரிய வைத்து, எப்படியோ மோசேயின் மூலமாக ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்டிருந்த நமக்கு வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தை முழுவதுமாக சிந்தி நம்மை மீட்டெடுத்து இப்ப பரம கானானுக்கு நேராக ஒரு வனாந்திர யாத்திரையை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் நம்ம சொல்ற மாதிரி எளிதான பயணம் கிடையாது. இது கொஞ்சம் கடுமையான பயணம் தான். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த பயணத்துல நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார், நமக்கு வழியை காட்டுவார், வாசலை திறப்பார், முடிவிலே மோட்ச வாசலையும் நித்திய ஜீவ வாசலையும் நமக்கு திறப்பார். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ பயணம். நாம் ஒரு வனாந்திர பயணத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். இது கரடு முரடானது தான், இது கொஞ்சம் எளிதான பயணம் அல்ல. ஆனா இந்த பயணத்திலே தேவையான அனைத்தையும் ஆண்டவர் தருகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவை, நமக்கு போக வேண்டிய வழி ஆண்டவர் திறப்புவார், வாசலை காட்டுவார். முடிவிலே எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பாக்கியம் என்ன இந்த பயணத்துல என்ன, நமக்கு மோட்ச வாசல் திறக்கப்படும், நித்திய ஜீவ வாசல் நமக்கு கிடைக்கும் என்பதுதான். இதுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன வேணும்? கேட்க வேணும், தேட வேணும், தட்ட வேணும். அப்படி கேட்கும் போதும் தேடும் போதும் தட்டும் போதும் எல்லாம் நமக்கு கிடைத்து விடுமா என்றால் அதுவும் இல்லை. அதுதான் யாக்கோபு 4:3 நீங்கள் விண்ணப்ப பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிற மடியால் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நம்முடைய இச்சைகளுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் சில வேளைகளிலே நம்முடைய மன விருப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அது ஆண்டவருடைய பார்வைக்கு ஏற்புடையதாக இருந்தால் ஆண்டவர் செய்வார். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் தருகிற தேவன் அல்ல. ஆனால் நம்முடைய தேவைகள், இன்னது தேவை என்பதை, அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இன்னது தேவை என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறதுனால நம்முடைய தேவையானது எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். ஆனால் நாம் கேட்க வேணும், தேட வேணும், தட்ட வேணும். எதை கேட்கணும்? பரலோகத்துக்கு போக, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும், இன்னும் என்ன செய்ய வேண்டும், அதற்காக தான், அதை தான் நாம் நித்தமும் கேட்கவும் தேடவும் தட்டவும் வேண்டியது நம்ம அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதுதான் 12வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமா. இந்த வசனத்துக்கு இதை ஒரு பொன் விதி என்பது என்று சொல்லுகிறார்கள். என்னன்னா, ஆண்டவர் அதாவது மார்க் 12:31 சொல்லுகிறார், அந்த இதை கொடுக்கும்போது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதுதான் கட்டளையாக ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது இதுல மனுஷர் உங்களுக்கு, நான் மற்றவர்களுக்கு எதையும் செய்ய மாட்டேன், மற்றவர்கள் எனக்காக எல்லாம் செய்ய வேண்டும் என்று மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பை அதிகமாக வைப்பதை நாம் விட்டுவிட்டு நாம் மற்றவர்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும் போது, நாம மற்றவர்களிடத்துல அன்பை நாம் மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்தால் அதை எதிர்பார்ப்பதை விட்டு நாம் அன்பு கூற செய்வோம். அதுதான் அன்பு கூறுவாயாக. அன்பு தேவன் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, ரோமர் 5:5 சொல்லுகிறார், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறதுனாலே அந்த நம்பிக்கையோடு நாம மற்றவரிடத்தில் அன்பு கூர்ந்தா, மற்றவருடைய பலனை எதிர்பாராதபடி நாம் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து செயல்படும் போது நாம் எதை வேணுனாலும் இழக்க தயாராகி விடுவோம். மற்றவர்கள் நம்மிடத்தில் நாம மற்றவர்களிடத்துல எதிர்பார்ப்பது குறைந்துவிடும். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். இதுதான் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். இதுதான் உண்மையிலேயே இது ஒரு பொன் விதி என்று சொல்வது அதுதான். ஏன்னா நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமே இதுதான்.
இதை மற்றும் மற்றவர்கள் நம்மிடத்துல எதை செய்யணும்னு நம்ம விரும்புகிறோமோ அதை நம்ம செஞ்சுட்டே போனோம்னா நமக்கு ஒரு டென்ஷன் இருக்காது, நமக்கு மற்றவர்கள் மேல கோபம் வராது, மூர்க்கம் வராது, நம்முடைய சுபாவங்கள் மாறும். நம்ம தேவ அன்பு ரோமர் 5:5 சொல்லப்பட்ட நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே நம்முடைய தேவ அன்பு நம்முடைய எண்ணங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கையோடு நாம் செயல்படும் போது வேற எதையுமே ஆண்டவர் நம்முடைய இந்த உலகத்துல நம்ம எதிர்பார்க்கல. தேவ அன்பு ஒன்று நம்முடைய இருதயத்துக்குள்ளாக கடந்து வந்ததுன்னா வேற எதுவுமே எல்லாவற்றையும் நாம் இழக்க தயாராகிடும். யாரிடம் மனக்கசப்போ மற்ற காரியங்களும் நமக்கு வராது. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். என் 13-14 வரை வசனங்களிலே, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ரெண்டே வாசல் தான், ரெண்டே வழிதான். ஒன்னு இடுக்கமான வாசல், ஒன்னு விசாலமான வாசல். இடுக்கமான வாசல் வழி நெருக்கமா தான் இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், என் சுமை மெதுவாகவும் லகுவாகவும் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அது கடினமான பாதை. அங்க சுமை ஆண்டவருடைய சுமை லகுவா இருக்கும். ஏன்னா பாவத்தை குறித்தோ கவலைகளோ மற்ற உலகத்தின் காரியங்களை குறித்தோ எந்த கவலைகளும் இல்லாம போலாம். ஆனா சுமக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை. ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஆண்டவர் நமக்கு ஒரு சிலுவையை கொடுத்திருப்பார். அதை சுமந்து கொண்டு அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கும் போது அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். ரெண்டே வாசல் தான், இல்லை விரிவான வாசல். அது கேட்டுக்கு போகுது. இப்போ ஜாலியா இருக்கும், நல்லா ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றவர்களை பார்த்து கஷ்டப்படுறாங்களே, என்ன ஆண்டவரன் போய் ஏன் இப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். மற்றவங்க ஜாலியா இருக்கிறாங்க, நல்ல எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியா இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லையேன்னா அது கேட்டுக்கு போகிற வாசல். அது நித்திய ஜீவனை நமக்கு தராது. ஆனால் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் தருகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 15-20 வரை உள்ள வசனங்களிலே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கனிகளால் கண்டறிதலை குறித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கும். அதை வீடுகளே வாசித்து பார்க்க உங்களை அன்பாக கேட்கிறேன். அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கனிகளால் கண்டறிங்கள். அதுல கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போத்து கொண்டும் கிடத்திட்டு வருவார். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்னன்னா, இந்த இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க விட மாட்டாங்க. இதுதான் முக்கியமான காரியம். ஆண்டோடைய இது பரலோக பயணம், பரம கானானை அடைய கிறிஸ்தவ பயணம் கொஞ்சம் கடுமையானது தான். அது லகுவா இருக்கும். கிருபையின் காலம், எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், அவர் கண்ணா பின்னமா ஆசீர்வதிப்பார் என்பது நம்முடைய உபதேசம் கிடையாது, இல்லை. ஆனா இவங்க என்ன செய்வாங்க, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இடுக்கமான வாசல் வழியாய் நம்மை உட்பிரவேசிக்க விடவே மாட்டார்கள். அது என்ன, எரேமியா 6ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது சொல்லுவாங்க, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சால் குணமாக்குகிறார்கள். உண்மையாகவே சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் சொல்லி மேற்பூசலாய் பூசிக்கொண்டு போகிற இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்க, அவன் அவருடைய கனிகள்னாலே அவர்களை அறியுங்கள். இதை நாம் கண்டுகொள்ள வேண்டியது அவசியமா இருக்கும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க விட மாட்டார்கள். இடுக்கமான வாசல் எப்படி இருக்குமாம், இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கும். இடுக்கமா தான் இருக்கும், வழி நெருக்கமா தான் இருக்கும். அங்கங்க ஸ்லாய்ப்பு வரும், அங்கங்க நம்ம குறுகி கூனி கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியது இருக்கும். அதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். கேட்டுக்கு போகிற வாசல் தான் விசாலமான வாசல். விசாலமாய் போய் பரம கானானை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் அது கள்ள தீர்க்கதரிசிகள் அவைகளை கண்டுகொள்ள, அவர்களுடைய கனிகளினால அதை கண்டுகொள்ள, அது ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும்.
அதுதான் யோவான் 15:6 ஆண்டவர் சொல்கிறாரே, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் போய் கனி எடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் நம்மை கொடுத்தது, நம்ம ஏற்படுத்தினது கனிகளை நான் கொடுக்கும்படியாக. அது நாம் நல்ல கனிகளை கொடுப்போம். மற்றவர்களை நாமும் எதுக்கு போக மாட்டோம், பரலோகத்துக்கு போக மாட்டோம், மற்றவர்களையும் பரலோகத்துக்கு போக விடாதபடி. அதைதான் மாயக்காரருக்கும் பரிசேயருக்கும் ஆண்டவர் 23ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறாரே, ஏற்கனவே நாம் அவர்களும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, மற்றவர்களையும் போக விட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசிகள். அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை இனங்கண்டறிந்து நல்ல கனி கொடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக 21 முதல் 23 உள்ள வசனங்களிலே நான் உங்களை அறியேன் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்ல, பரலோகத்திலே என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோகத்தின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான். மற்றவர்களை பார்த்த ஆண்டவர் உங்களை அறியேன் என்று சொல்லுவார் என்பதை தான் அந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடை குறித்து 24 29 வரை உள்ள வசனங்களை பார்க்கிறோம். ஆகையால் நான் சொல்லி இந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அதாவது அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா மேல கட்டப்படுகிற கட்டிடமும் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். சின்ன சின்ன விரிசல்கள் வந்தாலும் அது விழுந்து போகாது, அது சாய்ந்து போகாது, அது ஒன்றுமில்லாமல் போய்விடாது. அதேதான் நம்ம இந்த உபவாச நாட்களை தியானித்து கொண்டோமே. அஸ்திபார உபதேசங்கள் ஆகிய அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ள மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, அதாவது வேறுபாட்டின் ஜீவியம் செய்து அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் நிலைத்திருந்து அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்கிற இந்த அஸ்திபாரத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்றால் அது பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து என்ன நடந்தாலும் என்ன செய்யாது, அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ அஸ்திபாரம் தளர்ந்து விடக்கூடாது. அது ஒருவேளை தளர்வான அஸ்திபாரத்தை நாம் போட்டிருந்தாலும் இன்றைக்கு எப்படியாவது சரி செய்ய வேண்டும். ஏன்னா அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா இன்னைக்கு நம்ம தியானித்த அத்தனை காரியங்களும் கீழிலிருந்து நம்ம வாசித்து அதை தியானித்து பார்த்தோம் என்றால் அது அழகா இருக்கும். என்னென்ன ஆண்டவர் என்ன செய்கிறார், கண்மலையின் மேல அஸ்திபாரம் போட நம்முடைய கிறிஸ்தவ அஸ்திபாரம் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் கொடுத்த உபதேசங்கள்லே அந்த 7 உபதேசங்களே ஸ்ட்ராங்கான ஒரு அஸ்திபாரத்தை போட்டு விட்டோம்னா நம்ம என்ன செய்வோம்னா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வோம். நம்ம கீழே இருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட அத்தனை காரியங்களையும் கீழே இருந்து மேலோக்கி அந்த 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 29வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம தியானித்திருக்கிறோம். மலை பிரசங்கத்தை முடித்திருக்கிறோம். அதை கீழிருந்து நாம தியானித்து பார்த்தோம் என்றால் என்ன செய்வோம் என்றால் அஸ்திபாரம், நம்முடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா நம்ம பரலோகத்தின் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்வோம். அப்ப ஆண்டவர் நம்மை அறியேன் என்று சொல்ல வாய்ப்பில்லை. அப்படி நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யும் போது நாம் நல்ல கனிகளை கொடுப்போம். நமக்கு எதிராய் வருகிற கள்ள தீர்க்கதரிசிகளை வேற்று உபதேசங்களை இனங்கண்டறிவோம். அப்படி இனங்கண்டறிந்த நாம் நம்மள அன்பு கூறுவது போல மற்றவர்கள் நமக்கு எதை செய்ய விரும்புகிறார்களோ அதை நாமே மற்றவர்களுக்கு செய்து எதை குறித்தும் என்ன செய்ய மாட்டோம், எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைத்து கேட்டு தேடி தட்டி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிற நாம் மற்றவர்களை குறை கூற வேண்டும், மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டும் என்று இருக்க மாட்டோம். இந்த மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு ஆவி என்னன்னா அது பரிசேயனுடைய ஆவி. அந்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. மற்றவர்கள் என்ன தவறுகள் செய்வார்கள் என்று மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டோம். நம்மை நாமே நிதானித்து பார்த்து ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆராய்ந்து எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். முதலாவது தேவனுடைய
ராஜ்யத்தை அவருடைய நீதியை மாத்திரம் தேடி வாழ்க்கையில முன்னேறி சென்று கொண்டிருக்கும் போது நம்ம 2 எஜமானுக்கு வேலை செய்ய மாட்டோம், ஒரே எஜமானுக்கு வேலை செய்வோம். வேலை செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை வெளிச்சமாயிருக்கும், பிரகாசமாயிருக்கும். பிரகாசமான அந்த வாழ்க்கையோடு வாழ்ந்தோம்னா நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்திலே தான் சேர்த்து வைக்கப்படும். இதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அழகான ஒரு மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்டுள்ள சட்ட திட்டங்களை நாம் கை கொண்டோம் என்றால் பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நான் எதை விரும்புகிறேன், நான் எதை ஆசையாய் தேடுகிறேன், என் இருதயத்தில் இருப்பது என்ன, என் லட்சியம் என்ன, என் எஜமான் யார், நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன். இந்த கேள்வியின் அடிப்படையில தான் இன்றைக்கு நாம் தியானித்த எல்லா காரியங்களும் வரும். ஒன்றே ஒன்று, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இதை தவிர்த்து சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் அதெல்லாம் அதுக்கு கீழே தான். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது பரலோகத்தின் மேன்மை. அந்த பயணம் லகுவானதல்ல, கொஞ்சம் கடினமானது தான், கொஞ்சம் எளிதானதல்ல, கொஞ்சம் கஷ்டங்கள் தான். அது இடுக்கமாக தான் இருக்கும், அது நெருக்கமாய் தான் இருக்கும். இருந்தாலும் அதிலே சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரிடத்துல கிருபையை கேட்டு தேடி பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே நாடி போகும்போது அந்த பரலோக மேன்மையை நாம் கண்டுகொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டது போல பரலோகத்தில் எங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க எதை குறித்தும் கவலைப்படாதபடி ஆண்டவரே அப்பா, மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்காதபடி ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையிலே ஆண்டவரே பொறுமையோடு ஓடி அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிறது மாத்திரம் எங்களுடைய குறிக்கோள் இருக்கட்டும். ஆண்டவரே, அப்படி எங்களை மாற்றுவீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.